ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யூனோ ட்ரக் சிமுலேட்டர் கேம் தான் பார்க்க போகிறோம். இது சூப்பரான கேமு. ஏன்னா செகண்ட் டைம் விளாண்டோம், அது சூப்பராக இருந்துச்சு. த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. அதுவும் கேம் சூப்பராக இருக்குது கைஸ். 3Dயோட சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கேம்குள்ளே ட்ரக் எடுத்து வந்தாச்சு. ட்ரக் எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக அது கண்டெய்னர் எடுக்க போனோம். இப்போ கண்டெய்னர் எடுக்கிறதுக்கு முன்னாடி போய் ரிவர்ஸ் எடுத்து வரணும். சரி, அப்படியே மெதுவாக நானும் ஓட்டிட்டுனேன். எனக்கு ஒரு பக்கம் இடித்தோம்னா ஃபைன் வேறு கட்டணும், அது ஒரு பக்கம் இருந்துச்சா. மெதுவாக நானும் தீபக்கும் அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ இன்ட்ரோ வந்ததுக்கே காரணமே தீபக் தான். இந்த தீபக் ஒரு தேங்க்ஸ். வீடியோ எடுத்துருக்கு தீபக் ஒரு தேங்க்ஸ். சரி, அப்படியே மெதுவாக நானும் தீபக் சொல்கிற மாதிரி ஏற்றி கேம் விளாண்டுட்டு இருந்தேன். அப்படியே ஸ்க்ரீனை மாற்றிட்டே இருந்தேன். மெதுவாக மாற்றிட்டு அப்படியே மெதுவாக லெஃப்ட் எடுத்து போயிட்டு போய் என்னாச்சு, மழை வர பக்கம் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. சரி, வைபர் ஆன் பண்ணலாம் நான் என்ன பண்ணிட்டேன், அவன் சொல்லி மெதுவாக அதை தொடுறா என்னடா தொடுறது அப்படின்னு நினைச்சு தெரியல, வைபரை தொடுறான்னு நான். சரி, தொட்டுட்டு அப்படியே மெதுவாக போகலான்னு இருக்கா. சரி, கொஞ்சம் தூரம் கழிச்சு தொட சொன்னான். அதனால் இப்போ அப்படி திடீர்னு சிக்னல் போட்டானுங்க. சிக்னல் போட்டதுனால நான் டக்குன்னு நின்றுட்டேன். டக்குன்னு நின்னோடனே என்னாச்சு, சடன் பிரேக் போட்டேன்னா பின்னாடி காருக்காக இடிக்காமல் வந்துட்டான். திக்குன்னு ஆயிடுச்சு. இதாக இங்கே பாருங்கள், ரைட் சைடு எடுத்துருந்தா ஒரு காரு, ரெட் கலர் காரு எப்படி இடிக்க வந்திருப்பான் பாருங்கள். நான் நிற்கலைன்னா எனக்கு $50 ஃபைன் போடுவானுங்க. அதனால டக்குன்னு நின்றுட்டேன். ஸோ அப்படியே மெதுவாக ஓட்டிகிட்டே போயிட்டு இருந்தேன் கைஸ். அப்படியே போயிட்டு இருக்க என்னாச்சு, மெதுவாக டேர்னிங் போட்டு ஹைவே வேறு கிட்டே வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா, இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, 80 கிலோமீட்டரோ 70 கிலோமீட்டர் இருக்குது. மெதுவாக ரைட் எடுக்க சொல்லும். ரைட் எடுத்து அப்படியே ஹைவேல ஜாயின் ஆகிடலாம். ஹைவேல ஜாயின் ஆகிட்டு 100 அப்படியே அதுக்குள்ளே ஸ்பீடில் போயிடலாம். 100 இல்லை 80 அதுக்குள்ளே போயிடலாம். மெதுவாக அது டெஸ்டினேஷன் போயிட்டு செம்ம ஸ்பீடாக போகணும். ஸ்பீடாக ஓடும். வைபர் ஆன் பண்ணியாச்சு. அப்பாடி, வைபர் ஆன் பண்ணியாச்சு, லைட் ஆன் பண்ணியாச்சு. காரு ஸ்பீடு எடுக்குது மெதுவாக. கார் சொல்கிற மாதிரி ட்ரக்கு. இப்போ தீபக் ஒரு வார்த்தை பேசுவான். ஐயோ, மலை மேலே ஏறிட்டேன். அப்பாடே சாமி, மலை மேலே ஏறி பண்ணுறாடி. தீபக்கே பேசுதாது பேசுகிறடே. இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக ஹைவேக்கு ஜாயிண்ட் ஆக போகிறோம். ஜாயிண்ட் ஆகலாம். இந்த வீடை தீபக் என்ன பண்ணிட்டான்னா, தலைவலி, அவனுக்கு சரியான தலைவலி. இன்றைக்கி ஃபுல்லாக அவனுக்கு தலைவலி தான். மழைலாம் நல்லா இருக்குது தெரியுதுங்களா. ரைட் சைடில் ஹோட்டல் வருதுதானடா. வரும்னு நினைக்கிறேன். மேப் உங்களுக்கு தெரியும், ரைட் சைடில் தெரியல கைஸ். அது ரெட் கலர் ஒரு அம்புக்குறி, பச்சை கலரில் ஒரு அம்புக்குறி, அதான் மேப்பு. அதான் எனக்கு கேம் விளாடும்போது ரியலாக இருந்துச்சு கைஸ். 3D மாதிரி இருந்துச்சு. நான் உள்ளே உட்காந்துருக்க மாதிரி ஃபீலிங்ஸு. வெறும் 199 MB தான். சூப்பராக இருக்குது கைஸ். இல்லை விளாக் போடுறீங்களா இல்லை ப்ரமோஷன் பண்ணுறீங்களா கேட்பீங்க. டோல்கேட் வந்துடுச்சு. அம்மா போயிடுச்சுடா போஸ்டா. எவ்வளோ ஃபைனும் போட்டானுங்க? 25. ஆஹா, சார்ஜ் வர முடிஞ்சிச்சு. சரி, ஓகே. $25 பிடிச்சானுங்க கைஸ். சரி, நானும் மெதுவாக ஹைவேல போயிட்டு இருந்தேன் கைஸ். சரி, நானும் செம்ம ஸ்பீடாக எடுக்கலாம் அப்படின்னு முடியல போயிட்டு இருந்தேன். சரி, ஸ்பீடாக போவோம் மெதுவாக. நிறைய ட்ரக்கு சுத்தமாக பிக்கப் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன்னா, பழைய ட்ரக்கை எடுத்துக்கிட்டேன். அது ஒரு பிரச்சனை. ரைட் சைடில் ஹோட்டல் வருதா தெரியுதா? ஹோட்டல் வருது. தூங்கிடலாமா டைப்புக்கு? தூங்கிடலாமா? அவனே தூங்குறான் இல்லை. சரி, தூங்கட்டும். சரி, அவனும் போய் தூங்கலாம். இண்டிகேட்டர் ரைட்டில் போடு. டிரைவர், இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டாச்சு. மெதுவாக நானும் ரைட்டில் போட்டு மெதுவாக டேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். தீபக்கு தூங்கலாண்டா தொல்லை பண்ணிட்டேன் தான். சரி, தூங்கலாண்டா அப்படின்ன. இந்த வாய்ஸ் எடுக்கும்போது அவன் தலைவலி. சூப்பர். மெதுவாக அப்படி வந்தாச்சு. பார்க் பண்ணுறதா கொஞ்சம் டஃப்பு. இடிக்கிறவனா இடிக்காது இடிச்சுதான்டா. ஸோ என்ன பண்ணுவேன்னு தெரில. நான் தான் காசு கட்டணும். $50, $75 போ. ஓகே. வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் பெல் பட்டன் அமுத்துங்க, அதுதான் எங்களுக்கு மெயின். இல்லை அது கமாண்ட் மெயினாக பண்ணிடுங்க. சரி கைஸ், ட்ரக் எடுத்தாச்சு கைஸ். அப்படியே நானும் மெதுவாக ரிவர்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே நகர்ந்துருந்தேன். அப்படியே ஃப்ரண்ட்டு போட்டு வெளியே கிளம்பும். ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி அடுத்த இடத்துக்கு போகணும். நான் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு தெரில, எனக்கு இந்த இடத்துல தெரியல. 50 கிலோமீட்டர் இருக்கும், 70 கிலோமீட்டர் இருக்கும். ஓகே, போவோம். ஓகே, நல்லா தான் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. ஒரு இடத்துல இடிச்சிட்டேன், அதனால தான் கொஞ்சம் ரஃப்பாகவே போயிட்டுருக்கு. பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் இது வீடியோ முடியுதுன்னு. சூப்பராக தான் இருக்குது. எனக்கு இந்த கேம் விளாட ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதோ மைக்கில் சொல்லிட்டு இருக்கேன், அதில் அவங்க கேட்காது. கேம்ஸோடு அவ்வளோக்கா கேட்காது. ரைட் சைடில் பார்த்தீங்களா ஏர்போர்ட்டு தெரியுதா? ஒரு ஏரோப்ளைன் வரும் பாருங்க, வந்துடுச்சு பாருங்க ஏரோப்ளைன் தெரியுதா? லேண்ட் ஆகுது, வந்துட்டுருக்கு. அதான் வந்துடுச்சு தெரியுதா கைஸ்? அதான் வந்துடுச்சு கைஸ். ஓகே, ஏரோப்ளைன் பார்த்தாச்சு, நம்ம கிளம்புவோம். ஆட்டோ பிளைட் மூடு போட்டாச்சு. ஆட்டோ பிளைட் மூடு போடுவோம்டா. அப்பா, சும்மா ஆக்சிடென்ட் கை போயிடும். ஓகே, என்னோட ஆக்சிடென்ட் அமுத்திட்டுக்காண்டே ஆட்டோ ப்ளே மூடு போடுறா, கை வலிக்கிறா. பெட்ரோல் பங்க் வந்துடுச்சு, அதனால தான் ஆட்டோ ப்ளே போட்டோம்ல. சரி ஓகே, நல்லது தான். பெட்ரோல் பங்க் வந்துடுச்சு. சரி பெட்ரோல் போடுவோம். இதுக்கு எவ்வளோ வெயிட் வைக்க போகிறானுன்னு தெரில. இன்னைக்கு சீனிவாசம் தான் போ. என்னது $107? அட கொக்கா முக்கா, $75 கூட ஒரு 107 எவ்வளோடா தீபக்கு? வா, நீ என்ன பேசவே மாட்டேவா காய்ஸ்? என்னன்னு தெரில, பேசவே மாட்டான். இவனை என்னன்னு கேளுங்க கைஸ். ஒரே தலைவலியாக இருக்குது கைஸ். ஒரே தலைவலின்னா என்ன 10 தலைவலியாடா வலிக்கும்? இல்லை ஐயோ என்னடா. ஓகே, பெட்ரோல் பங்க் விட்டு வெளியே வந்தாச்சு. மெதுவாக பெட்ரோல் பங்க் விட்டு வெளியே வருவோம். சரி, அது பெட்ரோல் பங்க்குள்ளே 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் கொடுத்துருக்கேனானுங்க. ஆனால் நான் வந்தது 70 கிலோமீட்டர் ஸ்பீடில். அது என்ன நடக்க போகிறோன்னு தெரில. சரி, நம்ம ஸ்பீடாக போவோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம போய் ஓகே ஹைவேல போயிட்டுருக்கோம். அதையோ எவனும் இடிச்சிட்டான்டா. டேய், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எனக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்க ஆத்தா பையன் பார்த்து வைப்பானுங்களாடா. சரி, நானும் மெதுவாக போயிட்டு இருந்தேன். இவன் வேறு இடித்து காரை டேமேஜ் பண்ணிட்டான். சரி, கார் சொல்கிறப்பாங்க, ட்ரக்கை டேமேஜ் பண்ணிட்டான். என்ன ஆளுனா காருன்ற அம்சம். அடுத்த கேம் பிளேயில் கார் போட போகிறேன். சரி, நானும் ஸ்பீடாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆட்டோ ப்ளே மூடு போட்டலாமா வேண்டாமா? இதுக்கு ஆட்டோ ப்ளே மூடு போடலாமா வேண்டாமா? போடலாம். ஆனால் இங்கே 5 நிமிஷம் ஆகட்டும். கேமில் போடுவானான்னு தெரியலையாவன். சரி, நம்ம ஸ்பீடாக போவோம். என்ன ஏதோ லெஃப்ட் சைடில் ஏதோ பில்டிங் மாதிரி இருக்குது தெரியுதா கைஸ் உங்களுக்கு? லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஏதோ ஃபேக்ட்ரி, வில்லேஜுக்குள்ளே ஃபேக்ட்ரி. சரி, ஸ்ட்ரைட்டாக போகுதா இடிச்சுக்காதீங்க, லெஃப்ட்டில் போயிடறான் பாரு. டேய் மண்டத்தலையா? சரி, நான் ஹோட்டலுக்கு போகிறேன், பை பாய், வரட்டா? ஹோட்டல். சரி, என்னடா நீ தூங்குன, பெட்ரோல் பங்க் நின்ன, இப்போ சாப்பிட்ட, அடுத்து எங்கே போப்போ? பாத்ரூமா போய் கேட்பீங்க. பிரேக்கப்படி இதை வட்டி இடிக்கக்கூடாது. அப்பாடி, ஃபஸ்ட் டைம் ரூமில் இப்படி இடித்தேன். ஃபுட்டில் இடிக்க மாட்டேன், ஃபுட்டுக்கு தான் நான். ஓகே, மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டன்லாம் அமுத்திடுவாங்க அவங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அமுத்திடுவாங்க. எங்கள் அக்கா பேச போகிறாங்க. ஹாய் செலகுடீஸ், நான் தான் அவங்க ஹாஸ்னி பிஷர் பேசுகிறேன். என் தம்பி வந்து இப்போ ப்ளாக் ஒன்று ஆரம்பிச்சிருக்கான். அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு எல்லோரும் வந்து நம்ம தம்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 2 பேர் பண்ணுறாங்க, ஒன்று தீபக், ஒன்று ரோஷன். இவங்க 2 பேரும் ஹார்ட் ஒர்க் இப்போயே வந்து தெரியுது. ரொம்ப பலமாக உட்காந்து இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸாம் திங்கக்கிழமை அதை ஒன்றும் பண்ணாமல் இதை உட்காந்து பார்த்துட்ருக்கானுங்க. சரி, ஒன்று இருந்தோம், அவனுக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட்டு போல். நாங்களும் விட்டுட்டோம். நல்லா பேசிகிட்டு இருந்தான், நான் கூட ஏதோ புதக்குன்ட்டுருவேன். அவன் நல்லா பேசுகிறான். சரி ஓகே, குடும்பமே இதில் இருக்க, இப்போ அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எப்படி? இதுக்கு முக்கியம் ரோஷன் இந்தளவுக்கு பேசுகிறான். முக்கியம் வந்து தீபக்குன்ற ஒருத்தன் தான். என் தம்பி அவனுக்கு கொஞ்சம் தலைவலி இல்லைன்னா அவனும் நல்லா பேசுவான். எங்கள் அக்கா தொண்டை செத்து போச்சு. அடிக்காத. சரி, தீபக் என்ன ஆகிட்டுருக்கான்? தீபக்கு தூங்கிட்டு இருக்கானாமா. அது எப்படின்னா வீடியோவில் தெரியக்குவான்னு குறைட்டு விடுறான். எவனா குறைட்ட விட்டு இப்போ தூங்குவானா கைஸ்? ஓகே, எங்கள் அக்கா பேசுனது வந்து எப்படின்னா ஒரு ஆம்பளை வாய்ஸ் கேட்கும், அதனால் அது கணக்கு எடுத்துக்காங்க. அது ஆம்பளை வாய்ஸ் தான். எங்கள் அக்கா இது வீடியோ பார்த்தா சிறப்பு கழிட்டுப்பா. சரி, ஐயோ டோல் அப்பாடே இடிச்சிருப்பேன்டே சாமி. இன்னும் 2வது டோல் தானே இது? ஏன்னா தீபக்கு 2வது டோல் தான். நான் சார்ஜ் 20. சரி, ஓகே.
சரி மெதுவாக டோலை தாண்டி போயிட்டுக்கலாம். ஓகே டே தள்ளிக்கோங்க, அண்ணா வரான் வழி விடுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிக்கிறது. இதோட பார்ட் 2 வந்து நாளைக்கு இல்லை நாளைக்கு ரிலீஸ் ஆயிரும். உங்களோட விடை பெறது நானும் தீபக் ஆசினி.